இந்த பக்தி எப்படின்னா மதம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்கு. ராமகோபாலன் அழகா சொல்லார், சுவாமிக்கு தெரியும். மதம் அப்படிங்கிறதுல இந்த டிஹெச்ஏவா டிஹெச்ஏவா எதை சொல்லணும் அப்படின்னு இருக்கு. யானைக்கு இந்த மதம் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, அந்த மதம் இல்லை. அதனால தான் இது ஹிந்து மதம்னு பேர் நாம் கொடுக்கவே இல்லை, சனாதன தர்மம்னு கொடுத்தது. நீ மதம் பிடிச்சா 4 பேர் வந்து கேட்பான், உனக்கு மதம் பிடிச்சிருக்குன்னுவான். எனக்கு வார்த்தையில் விளையாடுறதுக்கு தானே எல்லாம் இருக்காங்க. நல்லா பேச தெரிஞ்சவன் பூரா அறிவாளி. இன்னைக்கு உலகத்தில் இப்போ தான் அறிவாளிங்கிறதுக்கான அடையாளம் பேசாமல் இருப்பதுன்றான். ஆனால் இன்றைக்கி என்ன, பேச தெரிஞ்சவன் தான் பெரியாள். பேசியே தானே எல்லாம் கரைச்சி குட்டிச்சோரா உட்காந்து. அப்போ மதமான இல்லை, சனாதன தர்மம் அப்படின்னா மகா பெரியவர்கள்லேருந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. இது எப்படி இது சனாதன தர்மமாச்சு? அன்னைக்கே தெரியும், இஸ்லாத்திலிருந்து, கிறிஸ்டியானிட்டியிலேருந்து, சீக்கியத்திலேருந்து, ஜைனத்திலேருந்து, பௌத்தது, எல்லா மதமும் ஒரு நபர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்களுக்கு பிறகு உருவானது அந்த மதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகுதான் இஸ்லாம். அதற்கு முன்னாடி அந்த மதம் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பிறகுதான் கிறிஸ்துவ மதம் உருவாது. அந்த மதம், அவருக்கு முன்னாடி அந்த மதம் கிடையாது. ஆனால் இந்த மதம் எத்தனை நாள் இருக்குங்கிறது மட்டுமில்ல, எப்போ உருவானது என்பதும் யாருக்கும் தெரியாது. இவள் என்று பிறந்தால் என்றுணர முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய்.